நாம் காண இருப்பது மேல்மலையனூரில் சிம்மவாகினியாக அமர்ந்து நீதி அரசாட்சியை புரிந்து கொண்டிருக்கும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை பற்றிதான். துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் கண்ணீரையும் துடைத்துக் கொண்டிருப்பவள் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி என நாம் அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் அங்காள பரமேஸ்வரி கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? எதற்காக அங்காள பரமேஸ்வரி கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது என்பதையும், யார் இந்த அங்காள பரமேஸ்வரி, எதற்காக இந்த இடத்தில் அமர்ந்துள்ளார், அம்மனின் பாதம் பதிந்த இடம், அதேபோல் இரவு நேரங்களில் நடக்கும் அதிசயங்கள், எதற்காக இங்கு வந்தால் செய்வினை பாதிப்புகள் தீரும், பக்தர்களால் நம்பப்படுகிறது என பல சுவாரஸ்யமான சம்பவங்களோடு இந்நிகழ்ச்சி தொகுக்கப்பட்டுள்ளது. மேல்மலையனூரில் தலைமை பூசாரியாக இருக்கும் பூபதி அவர்களிடமிருந்து இதுவரை வெளி உலகத்திற்கு தெரியாத பல முக்கிய தகவல்களை சேகரித்து காணொளியாக மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி பற்றி விரிவாக இந்நிகழ்ச்சியில் காண்பிக்கின்றோம். காணொளி முழுவதையும் பொறுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். பொதுவாக செய்வினை, ஏவல், சூனியம், நம்பிக்கை துரோகம் போன்றவைகளை தீய சக்திகளின் துணை கொண்டு நமக்கு கெடுதல் செய்பவர்கள் அநேகர்கள் உண்டு. ஆனால் எவ்வித தீங்கும் செய்யாமல் நாம் கஷ்டத்தில் சிக்கும் பொழுது நம்மை காப்பாற்ற ஒரு நல்ல சக்தி கூடவா இந்த பிரபஞ்சத்தில் இருக்காது? இந்த பூமியில் தீய சக்திகளை அழிக்க யுகம் யுகமாக பெண் தெய்வங்கள் அவதரிப்பதுண்டு. அதுவும் இந்த கலியுகத்தில் தீய சக்திகளை அழிப்பதில் முதன்மை தெய்வமாக செயல்படுவது ஆதிபராசக்தியின் அம்சமாக விளங்கும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தான். முதலில் அங்காள பரமேஸ்வரியின் உண்மையான பெயர் என்ன, எதற்கு இந்த ஊருக்கு மேல்மலையனூர் என்று பெயர் வந்தது, அதேபோல் புற்று எவ்வாறு உருவானது என்பதை சுருக்கமாக காண்போம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தை கடையேழு வள்ளல்களின் பாரம்பரியத்தில் இருந்து வந்த மலையன் என்ற சிற்றரசர் ஆட்சி புரிந்து வந்துள்ளார். அவர் ஆட்சி செய்த இந்த இடம் அதிக நறுமணத்துடன் பூக்கள் நிரம்பி பூங்காவனமாக இருந்துள்ளது. திருவண்ணாமலை, ஆரணி, செஞ்சி, திண்டிவனம், விழுப்புரம் போன்ற நகர பகுதிகளை உள்ளடக்கி அக்காலத்தில் தண்டகாருண்யம் என்று அழைத்துள்ளார்கள். தண்டகாருண்யா என்றால் பெரும்பாலும் பூமிக்கு மேல் மலைப்பகுதி கொண்டதாகும். அதாவது மலைகள் உள்ள ஊர்களை தண்டகாரண்யம் என்று அழைத்துள்ளார்கள். மேல் பகுதியை ஆண்ட மலையன் என்பவரின் பெயரிலேயே மலையரசன் பட்டணம் என்றும், காலப்போக்கில் அரசனின் பெயரையே மலையன் ஊர் என்றும், அதுவே மலையனூர் என்று மேல்மலை பகுதியை குறிப்பிட்டு மேல்மலையனூர் என்று பெயர் வந்துள்ளது. இன்றும் மேல்மலையனூரை சுற்றியும் பெரிய பெரிய மலைகள் காணப்படும். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி என்று அனைவராலும் சொல்லப்படும் பெயர் உண்மையல்ல. அங்காள பரமேஸ்வரியை முதலில் பூங்காவனத்தம்மாள் என்று வணங்கியுள்ளார்கள். எதற்காக பூங்காவனத்தம்மன் என்று அழைத்துள்ளார்கள் என்பதை சுருக்கமாக காண்போம். 4 யுகங்களுக்கு முன்னரே மணியுகம் என்று ஒரு யுகம் உள்ளது என தல புராணத்தில் சொல்லப்படுகின்றது. இந்த யுகத்தில் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி தேவி பார்வதிக்கும் சிவனுக்கும் சாபமிட்டுள்ளார். அதன் விளைவாக சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துள்ளது. சிவனின் கைகளில் பிரம்மனின் ஒரு தலை ஒட்டி கொண்டுள்ளது. சிவனுக்கு கொடுக்கப்படும் உணவுகள் அனைத்தும் அந்த தலையே உண்டு விடுகின்றது. அதே நேரத்தில் பார்வதி தேவி ஆங்காங்கே அலைந்து திரிந்து திருவண்ணாமலையில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி அங்கிருந்து கால்நடையாக தாயனூர் வந்துள்ளார் என்று தல புராணங்களில் சொல்லப்படுகின்றது. இந்த இடம் எங்கு உள்ளது என்றால் மேல்மலையனூரில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அவலூர்பேட்டை செல்லும் சாலையில் சிறிய ஊர் அமைந்துள்ளது. அந்த ஊருக்கு பெயர் தாயனூர் ஆகும். தாயனூரில் இருந்து ஏரிக்கரை வழியாக செல்லும் பொழுது பூக்கள் நிறைந்த பூங்காவனமாக இருந்துள்ளது. இதை ரசித்த பார்வதி அங்கே தங்கிவிடலாம் என்று மண்புற்றாக உருவெடுத்து தவம் செய்ய தொடங்குகிறார். அங்கு காவலாளியாக இருந்து
மீனவ குலத்தில் சேர்ந்தவர்கள் திடீரென உருவான புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் புடவை சாற்றி தீபம் ஏற்றி வழிபட்டுள்ளார்கள். இந்த செய்தி மலையன் அரசருக்கு தெரியவே புற்றை இடிக்க கட்டளையிட்டுள்ளார். இதில் கடும் கோபம் கொண்ட அம்மன் பூதகணங்களை உருவாக்கி மன்னனையும் மீனவ காவலாளிகளையும் தவிர மற்ற அனைவரையும் மறையச் செய்கின்றார். இதில் அதிர்ச்சி அடைந்த அரசன் தன் தவறை மன்னிக்குமாறு மண்டியிட்டு வணங்கியுள்ளார். அரசனுக்கும் மற்றும் மீனவ மக்களுக்கும் அருளாசி வழங்கி புற்றுக்குள் நாகமாக சென்று மறைந்து விடுகிறார். மகாவிஷ்ணு சிவனிடம் இங்கு சென்றால் உங்களுக்கு பாப விமோசனம் கிடைக்கும் என்று சொல்லவே அவரும் தண்டகாரண்யம் பகுதியில் இருந்து இந்த இடத்திற்கு வருகின்றார். பார்வதி கைகளால் உணவு உண்ட சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. உடனே அவர் ஆனந்த தாண்டவம் புரிந்து சிதம்பரம் சென்று ஸ்படிகலிங்கமாக மாறிவிடுகிறார். ஆனந்த தாண்டவம் ஆடியதால் சிவனுக்கு தண்டேஸ்வரர் என்று பெயர் வந்துள்ளது. பார்வதி தேவியும் இங்கேயே புற்றுக்குள் நாகமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. உலகில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களுக்கெல்லாம் ஆலயமாக தலைமை பீடமாக மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் உள்ளது. இன்று வரை மீனவ சமுதாய மக்கள் அங்காள பரமேஸ்வரிக்கு ஆலயம் கட்டி வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய இடமாக சொல்லப்படுவதால் தொடர்ந்து 3 அமாவாசைகள் இந்த அம்மனை தரிசித்தால் ஏவல், பில்லி, சூனியம், காட்டேரி சேட்டை எதுவானாலும் அம்மனின் பார்வையாலேயே தானாக விலகிவிடும் என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல் இங்கு சுயம்புவாக இருக்கும் புற்று 3000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த மண்புற்றில் இருந்து மண்ணை எடுத்து தினமும் நெற்றியில் 48 நாட்கள் தொடர்ந்து வைத்தால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் மற்றும் தோஷங்களாக இருந்தாலும் அனைத்தும் நிவர்த்தியாகி விடுகின்றது என்று நம்பப்படுகிறது. சரி, அங்காள பரமேஸ்வரியின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது என்று ஆரம்பத்திலேயே சொன்னோம் அல்லவா? அதை பற்றி இப்போது காண்போம். சில வருடங்களுக்கு முன்பு கருவறையில் இருக்கும் அங்காள பரமேஸ்வரி கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருந்ததாம். என்ன செய்வது என்று தெரியாமல் பலரும் குழம்பி உள்ளார்கள். அதன் பின்னர் நடந்த அதிசயம் என்னவென்றால், கருவறையில வந்து அம்மா கிட்ட வணங்கி வேண்டிக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு பாத்தீங்கன்னா அம்மா கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. என்னடா கண்ணுல இருந்து தண்ணி வருது அம்மா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மனசே ஒண்ணுமே புரியல. சொல்லிட்டு என்ன பண்றோம், சந்தனக்காப்பு அலங்காரம் எல்லாம் வச்சோம். சந்தனக்காப்பு அலங்காரம் வச்சாலும் அம்மா கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. நாங்கள் ஏதோ தெய்வ குத்தம் ஏன்னா பண்ணியிருப்போமோ, ஏன்னா நாங்கள் அப்போல்லாம் வந்து சின்ன வயசு, அப்போ புத்துக்கு முன்னாடி வந்து கேட்லாம் இருக்காது. அந்த புத்து மேலே நாங்கள் மேலே ஏறுவோம் கொள்வோம். ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏதோ ஒன்று நடந்துருச்சா என்னன்னு தெரியலையே, தெய்வ குத்தம் ஆகி போச்சோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், எல்லாருமே கோயில் சுற்றுறோம். பூசாரிக்கு மொத்த பேருமே சுற்றி ஒரு அம்மா எதுவாக இருந்தாலும் எங்களை மன்னிச்சிருமா, எந்த பிரச்சனையும் எங்களை பண்ணாதே, எங்களுக்கு எதுவும் காட்டிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கண்ணிலேருந்து தண்ணி வருது, நிற்கவே இல்லை. சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மாவை வந்து அருள்வாக்கு கேட்டோம். அம்மாவை கேட்கும் போது அம்மா சொல்லிச்சு, ஏன்னா வருஷந்தோறும் அம்மாவுக்கு வந்து இங்கே பொங்கல் வச்சு இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போவோம். கூழ் ஊற்றுவோம். ஆடி மாதத்தில் வந்து கூழ் ஊற்றுறது வழக்கம் வருஷம். அந்த வருஷம் என்னாச்சுன்னா பம்போடுக்கு வந்து வாசிக்கும் போது அம்மாவை வந்து அதிகப்படியான முறையில் வந்து வாசிப்பு பண்ணலை. அதிகப்படியாக அம்மாவுக்கு கேட்டு உத்தரவு கேட்கல. நாங்கள் கேட்காத என்ன பண்ணிட்டோம், அர்ஜென்ட்டாக எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பி வந்துட்டாங்க. அந்த அம்மா வந்து ஆடி தான் சொல்லிச்சு, நீங்கள் வந்து கேட்டிங்களே பொங்கல் வச்சிங்களே, என்னை வந்து ரொம்ப நேரம் எப்படி பார்த்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வர்ணிப்போம். அந்த ஊர் மக்கள் மொத்த பேர் இங்கே வந்து தான் வந்து அம்மா கிட்ட பொங்கல் வச்சு அவ்வளோ விசேஷமாக இருக்கும். அன்றைக்கி நாளில் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே அர்ஜென்ட்டில் எல்லாருமே கிளம்பி அவங்கவுங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது இடையில வரும்போது தான் சொல்லிச்சு, நாங்கள் வந்து எனக்கு வந்து சரியான பூஜை முறைகள் பண்ணலை நீங்கள், அதனால தான்டா அழுதேன், வேறு ஒன்றும் இல்லைடா, உங்களை எதுவும் நான் பிரச்சனை பண்ண மாட்டேன்னா நல்லா வச்சுருப்பேன்டான்னு சொல்லிச்சு. அதுலேருந்து வருஷந்தோறும் வந்தோன்னா இங்கே வந்து பொங்கல் வைப்போம். 2 மணி நேரம் அம்மாவுக்கு தரிசனம் பண்ணுவோம். என்னென்ன தேவையில் இருக்குதோ அத்தனையுமே கிராண்டாக இருக்கும். ஊர் மக்கள் மொத்த பேர் இங்கே வந்து ஜனத்துக்கு வந்து பொங்கல் வச்சு அம்மாவுக்கு கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறது வழக்கம். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன். ஆனால் சிலையிலேருந்து அந்த அளவுக்கு கண்ணீர் வந்து தண்ணி அப்படியே வந்தபடியே இருந்தது. அதை எங்கள் பூசாரிக்கு மொத்த பேருமே பார்த்து ரொம்ப இதுவாகிட்டோம். அது வந்து பவர்ஃபுல்லான சக்தின்றது அப்போ தான் தெரிய வந்தது. இங்கு அங்காள பரமேஸ்வரி மட்டுமல்லாமல் ஏரிக்கரை துர்க்கை அம்மன் மற்றும் மயான காளி என்று 2 தெய்வங்களும் உடன் இருக்கின்றார்கள். ஏரிக்கரை துர்க்கையை பற்றி கேட்ட பொழுது, இது வந்து ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகுகால பூஜையெல்லாம் வந்து நம்ம என்ன பூஜைகள் பண்ணாலும் அது ஏற்பே ஆகும்.
மலையனூரில் வந்து துர்க்கை அம்மன் கோயில் இருக்குது. நிறைய பேர் வந்து கோயிலுக்கு சாமி தரிசனம் பார்த்துட்டு மலையனூர் அங்கே மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. இது பவர்ஃபுல்லான இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா உறையூர் வெட்காளி அம்மனுக்கு ஈக்குவலான ஒரு தலம். உறையூர் வெட்காளி அம்மன் கோயிலும் இதே மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து கூரைகள் போட்டிருக்க மாட்டாங்க, தலங்கள் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் அப்படியே வந்து அந்த சாமி மேலே படுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான இடம் வந்து. ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகுவன பச்சையை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி இடங்களை கட்டினை சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரி கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் வங் லங் லங், ஓம் சிவாய நம, ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. நீங்கள் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை சொருவுங்க. உங்களுக்கு நினைச்ச காரியம், துஷ்ட சக்திகள் எல்லாமே விலகிடும். உங்களுக்கு பிடிச்ச துஷ்ட சக்திகள் நம்ம மேலே எதனா செஞ்சுட்டாங்கன்னு நினைப்பாங்க, அவங்கள எல்லாமே தாக்கும். நீங்கள் வணங்க வேண்டியது என்னன்னா, அம்மா கிட்ட இருந்து ஒப்படைச்சிடணும். என்னை யாருன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, யாருன்னே எனக்கு தெரியல, அவங்கள வந்து அழிக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட தான் இருக்கு, நான் உங்கள்கிட்டயே ஒப்படைச்சிடணும் தான் ஒப்படைக்கணும். அவங்களுக்காக நீங்கள் பராத்திக்கிட்டு எதையுமே செய்யாதீங்க. அதை செய்யக்கூடாது. அம்மா கிட்ட ஒப்படைச்சின்னா அம்மா வந்து பார்த்துக்கிட்டு அதை அழிக்கக்கூடிய சக்தி வந்து அம்மா கிட்ட இருக்கு. அது நிச்சயமா உங்க கண் கூடவே பார்க்கலாம். ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ள நீங்க என்ன நினைச்சு வேண்டி எலுமிச்சம்பழம் குத்துறீங்களோ அது பலன் அவங்க அனுபவிப்பாங்க. மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு பின்புறத்தில் இருக்கும் மயான காளி என்ற இடம் உள்ளது. இந்த இடத்தில் ஏவல், செய்வினை, பில்லி, சூனியம் போன்ற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நாம் மனதார வேண்டிக் கொண்டு பூசணிக்காய், குமட்டிக்காய், ஊமத்தங்காய், எலுமிச்சம்பழம், தேங்காய் அல்லது உயிருடன் உள்ள கோழியை சூலத்தில் குத்திவிட்டு செல்கிறார்கள். இப்படி செய்வதன் மூலம் எந்த எதிரி உங்களுக்கு தொல்லை கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு 1 அல்லது 2 மாதத்தில் தண்டனை கிடைக்கும் என்று இங்கு வரும் பக்தர்களால் நம்பப்படுகின்றது. அது வந்து உள்ளகிற வந்து அங்காளம்மனை, அதே அங்காளம்மனை வந்து மயான காளி, இந்த மயான இடத்துல இருக்கிறதால மயான காளின்னு சொல்லுவோம். இல்லை சுடுகாட்டு காளின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து பிணம் எரிக்கிறது இந்த இடத்துல தான் எரிக்கும் இன்னைக்கு வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சாம்பலை தான் அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். இந்த பிணம் எரிக்கிற சாம்பல் தான் வந்து மூலஸ்தானத்திலே கொடுத்துருந்தோம். இது ஒரு 5-20 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து எல்லாமே மாற்றி குங்கம் விபூதியாக மாற்றிருக்கிறோம். ஏன்னா ஜனங்க பயந்துருவாங்கன்னு இன்றைக்கும் இங்கே வந்து ஒரு சிலர் கேட்பாங்க, மயான சாம்பலை கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறோம். நெத்தியில் வச்சுட்டு போனால் அது ஒரு நல்ல சிறப்பு வாய்ந்த ஒரு இது. அதே பார்த்தீங்கன்னா இங்கே எதனா ஒரு கெட்ட சக்தி நம்மளை பிடிச்சிருக்கு, நம்மளை வந்து பேய் பிசாசு பில்லி சூன்யம் நோய் ரொம்ப நாளாக நம்ம வந்து சீக்காக இருக்கோம், உடம்புற வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் இந்த பூசணிக்காய், கொமுட்டிக்காய், ஊமத்தங்காய், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து சைவ பலியாக நம்ம வந்து கொடுக்கலாம். ஒரு சிலர் கோழியிலே வந்து சொருவிடுறாங்க. ஏன்னா உயிர்காவு கேட்கறதால அம்மா வந்து உயிர்காவு கொடுக்கறது பழக்கம். அதனால் வந்து உயிர்காவு கொடுக்குறதா இருந்தால் அந்த கோழிகள் சொருவதை பார்க்குறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம், பூசணிக்காய் எல்லாமே. ஒரு பூசணிக்காய் வந்து நம்ம சொருவுறோன்னு சொன்னால் மனித பலிக்கே சமம். ஒரு எலுமிச்சம்பழம் சுற்றி போகிறோன்னு சொன்னால் 3 கோழிகளுக்கு சமம். ஒரு கொமுட்டிக்காய் சுற்றி போனால் 3 ஆட்டுக்கு சமம். ஒரு ஊமத்தங்காய்னா பார்த்தீங்கன்னா 3 பன்னிகளுக்கு சமம். இதுமாரி வந்து அந்த சைவ பலி வந்து கொடுக்கலாங்கிறது தான். நிறைய பேர் வந்து உயிர்காவே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உயிர்காவு கொடுக்க தேவையில்ல. நீங்கள் சைவ பலி கொடுத்தாவே அம்மா ஏற்றுக்குவாங்க. சூலத்தில் உயிருடன் உள்ள கோழியை குத்தி வைப்பதன் பலன் என்னவென்றால், எவ்வாறு கோழி துடிதுடித்து 2 அல்லது 3 நாட்களிலோ, இன்னும் சொல்ல போனால் 1 வாரம் கூட உயிருடன் இருந்து பின்னர் இறந்துவிடக்கூடும். அதேபோல் எதிரிகளும் துடிதுடித்து சாவார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் முக்கிய பதிவை ஒன்று இவ்விடம் பதிவு செய்கின்றோம். என்னவென்றால், ஒரு சிலர் தனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் அழிய வேண்டும் என்று இவ்வாறான வழிமுறைகளை பின்பற்றுவார்கள். உண்மை என்னவென்றால், மற்றவர்கள் மீது தவறு இல்லாத பட்சத்தில் நாமவே பொறாமைப்பட்டு இவ்வாறான செயல்களை செய்தோம் என்றால் நம் வம்சத்தையே மயானக்காளி அழித்து விடுவாள் என்று பக்தர்களால் சொல்லப்படுகின்றது. மாந்திரீகம் செய்யும் அனைத்து மாந்திரீகர்களும் மாதம் ஒரு முறை அமாவாசை அன்று இங்கு வந்து இந்த அம்மனை தரிசனம் செய்தே ஆக வேண்டும். மாதம் ஒரு முறை ரீசார்ஜ் செய்வது போல். காரணம், மாந்திரீகம் செய்யும் மாந்திரீகர்களுக்கு எதிரிகள் வெளியே இருப்பதல்ல, இன்னொரு மாந்திரீகர் மூலம் பிரச்சனைகள் வரக்கூடும். இதிலிருந்து விடுபடவே மாதந்தோறும் இந்த அம்மனை தரிசனம் செய்வது மட்டுமல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை ஆடு, கோழி காவு கொடுத்து பொங்கலிட்டு வழிபாடு செய்வது வழக்கம். எவ்வளவு பூஜைகள் செய்தாலும் என்ன காவு கொடுத்தாலும் நீதி தவறும் ஒரு சில மாந்திரீகர்களை அங்காள பரமேஸ்வரி காப்பாற்றுவதில்லை என ஒரு சில மந்திரவாதிகள் எங்களிடம் தெரிவித்தார்கள்.
இதுவே நிதர்சன உண்மையாகும். இதற்குதான் ஆரம்பத்திலேயே நீதி அரசாட்சி புரியும் அங்காள பரமேஸ்வரி என்று குறிப்பிட்டிருந்தோம். இன்று வரை கஷ்டங்களோடு மலையனூர் சென்று வழிபடும் பக்தர்களுக்கு இரவு நேரங்களில் வயது முதிர்ந்த தோற்றத்தில் அங்காள பரமேஸ்வரி கோவிலை சுற்றி வருவதாகவும் ஒரு சிலருக்கு மட்டும் இந்த காட்சி கண்கூடாக பார்த்ததாகவும் சொல்கிறார்கள். சக்தி வாய்ந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை தரிசனம் செய்த மகிழ்ச்சியுடன் நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டோம். இப்பொழுதே சப்த சாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.